கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தேர்வின் போது சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் சசி தரூருக்கு ஆதரவாக செயல்படுமாறு கார்த்தி சிதம்பரம் உத்தரவிட்டும் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு ஆதரவாக காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற தலைவர் ராமசாமி தலைமையிலான அணியினர் செயல்பட்டுள்ளனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கே தேர்வு செய்யப்பட அதனை ராமசாமி அணியினர் இனிப்பு வழங்கி கொண்டாடி உள்ளனர். இதனால் கடுப்பான கார்த்தி சிதம்பரம் எம் வீட்டு பக்கமோ அலுவலகம் பக்கமோ யாரும் கால் வைக்காதீங்க என கட்சி நிர்வாகிகளிடம் கடுமை காட்டியதாக கூறப்படுகிறது. கார்கேக்கு நாங்க வேலை பார்த்தோம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவருக்கு. அதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சார். சசி தரூருக்கு தான் நான் பாக்குறேன், நீங்க சசி தரூருக்கு தான் வேலை ஆக்கணும், சசி தரூருக்கு தான் ஓட்டு போடணும் கார்த்தி சிதம்பரம் எம்பி சொன்னாங்க. நடவடிக்கை தலைவர் ராமசாமி அவர்கள் இனிப்பு கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணாங்க. அதுல கலந்துகிட்டவர்கள் எல்லாம் வெளிநாட்டில இருந்து தொலைபேசி மூலமா எல்லாரையும் நிறைய திட்டினாரு. ஆபீஸுக்கு வராதியே, வீட்டுக்கு வராதியே, என்னைய பார்க்கப்படாது, நான் கலந்துக்கிற நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தா நான் திரும்பி போயிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. இது ஒரு புறம் இருக்க, கடந்த 2019ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற போதே கார்த்தி சிதம்பரம் தங்களை கண்டுகொள்ளவில்லை. எனவே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவரை வேட்பாளராக நிறுத்தவே கூடாது என கட்சி தலைமைக்கு லெட்டரை பறக்க விட்டனர் கட்சி நிர்வாகிகள். இந்த பனிப்போருக்கு மத்தியில் திமுக கூட்டணி சீட் கொடுத்ததோடு இறங்கி வேலையும் பார்த்து கார்த்தி சிதம்பரத்தை வெற்றி பெறவும் செய்தனர். இதனிடையே கடந்த 20ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கார்த்தி சிதம்பரம், நாம் கூட்டணியில் உள்ளோம் என்பதற்காக மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் இருக்கக்கூடாது. கூட்டணி என்பது தேர்தலுக்கு மட்டும்தான், அதற்காக எப்போதும் கூனி குறுகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் பேசினார். கூட்டணியால ஜெயிச்சோம், கூட்டணியால ஜெயிச்சதுனாலேயே நமக்கு என்னமோ பலம் இல்லைன்னு யாராவது தயவுசெய்து நினைச்சிருவாங்க. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், புள்ளி விவரத்தோட என்னால சொல்ல முடியும். 2014 தனியார் பொழுது கூட கன்னியாகுமரிக்கு அடுத்து வந்த மாவட்டம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சிவகங்கை மாவட்டம். இதற்கு பதிலடி கொடுத்திருந்த காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVK இளங்கோவன், திமுக கூட்டணி இல்லாவிட்டால் கார்த்தி சிதம்பரம் டெபாசிட் கூட வாங்கி இருக்க மாட்டார் என்றும், தேர்தலுக்கு முன்பு வீரவசனம் பேசி இருக்கலாம், அதை விட்டு தேர்தல் முடிந்து சௌகரியமாக நாடாளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பது வீரமா என்பது போல நக்கலடித்திருந்தார். இந்த உணர்வு, இந்த எண்ணம் உங்களுக்கு 4 மாதத்திற்கு முன்பு பாராளுமன்ற தேர்தலில் வந்திருந்தால், ஆகா கார்த்தியை போல ஒரு உத்தமர் உண்டா, மிகப்பெரிய தேசியவாதி, மிகப்பெரிய இந்தியன், மூன்றாவது இந்தியன் என்று கூட நான் சொல்லியிருப்பேன். புத்தருக்கு எப்படி ஞானோதயம் வந்தது என்றால் போதி மதத்தடியில் உட்கார்ந்து போதுதான் ஞானம், அது சரியான விஷயம். ஆனால் இவருக்கு வேண்டிய பதவியை பெற்ற பிறகு 4 மாதம் கழித்து இந்த உணர்வு வருகின்றது, இந்த எண்ணம் வருகிறது. திடீரென்று அவருக்கு இந்த ஒரு வெளிச்சமாட்ட சொல்கின்றார் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? இப்படி சொந்த கட்சியினரே கார்த்தி சிதம்பரத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை குவித்து வரும் நிலையில் ராமசாமி தலைமையிலான அணியினர் மீண்டும் கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் திரண்ட 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கார்த்தி சிதம்பரம் ஒழிக என கோஷமிட்டனர். பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகையிடம் புகார் மனு ஒன்றை அளித்தனர். கார்த்தி சிதம்பரம் ராகுல் காந்தியை கைது செய்யும் கார்த்தி சிதம்பரம் அதில் கடந்த மாதம் 20ஆம் தேதி நடந்த சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் MPக்கள், முன்னாள் MLAக்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட எந்த காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகளையும் அழைக்கவில்லை என்றும், கூட்டணி கட்சியான திமுகவை சாடி உள்ளது சரியல்ல என்றும் குற்றம் சாட்டியிருந்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடந்துச்சு. அதுக்கு பெரும்பகுதியானவங்களுக்கு தகவல் அந்த மாவட்ட தலைவரும் அந்த தொகுதியினுடைய MP தகவல் சொல்லலை. அதில் மாநில தலைவர் கலந்துக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட இப்போ நாங்கள் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கள, எங்களுக்கு ஏன் தகவல் சொல்லலை
அது தகவல் சொல்லாமல் இருக்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, இனிமே என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்கோம். அவங்களும் மேல் இடத்துல போய் பேசிட்டு வந்து சரியான தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தான் மட்டும் எம்பி பதவியில் இருந்தால் போதும் என்ற எண்ணத்தில் கார்த்தி சிதம்பரம் இருந்தால் வரும் உள்ளாட்சி தேர்தலில் எப்படி மாவட்ட அளவில் பேச்சுவார்த்தை நடத்தி இடஒதுக்கீட்டினை பெற முடியும் என்ற கேள்வி எழுப்பியிருந்த காங்கிரஸ் கட்சியினர் மீண்டும் அனைத்து காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் அழைப்பு கொடுத்து செயல் வீரர்கள் கூட்டத்தை செல்வ பெருந்தகையே நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தனர். இப்ப கடந்த 27 சிவகங்கையில் தலைவர் செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வந்தாங்க. ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துச்சு. அதில் இப்போ இருக்க 11 வட்டார தலைவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் மெம்பர், முன்னாள் எம்எல்ஏ, எம்பிஸ், முன்னாள் மாவட்ட தலைவர், எந்த நிர்வாகிகளையும் கூப்பிடாம அந்த கூட்டம் நடந்துச்சு. அதனால அந்த தெரிவிக்கிறதுக்காக வந்தோம் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு. மறுபடியும் சிவகங்கையில் வந்து செயல் வீரர்கள் கூட்டத்தை தலைவர் செல்வ பெருந்தகை அவருடைய தலைமையில் கூட்டணும். அதுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நம்ம தமிழ்நாடு பார்வையாளரையும் அழைத்து வந்து எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த கருத்துக்களினுடைய டெல்லிக்கு தெரிவித்து எங்களுக்கு நியாயமாக முடிவு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் டெல்லியில் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் கட்சி தலைமையிடம் பேசி இந்த பிரச்சினைக்கு இணக்கமான முடிவெடுக்கப்படும் என செல்வ பெருந்தகை கூறியதாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்துள்ள நிலையில் கார்த்தி சிதம்பரத்தின் மீதுள்ள எதிர்ப்புகளுக்கு என்ன விடை என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.